So hello student, this is for class 9 prose 1 learning the poem by Sachin Tendulkar. Part C la complete the passage by filling the appropriate preposition from the bracket la irukra with, out, to, in, from, during, of, for, by. Some prepositions may more than once. சில preposition more than once, அதாவது ஒன்றுக்கு மேற்பட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். In Tamil Nadu, a very interesting form of recitation named வில்லுப்பாட்டு. வில்லுப்பாட்டுங்கிறது ரொம்ப ஃபேமஸானது. ஸோ டெவலப்டு டேஸ் த 15th century. டெவலப்டு இன் த 15th century. ஸோ இங்கே டைமை மென்ஷன் பண்ணுறப்போ இந்த இடத்துல அட்டு அப்படிங்கிறது ரொம்ப பர்டிகுலராக வரும், ஜென்ரலாக வருது. 15th century அப்படிங்கிறது ஜென்ரலாக வரக்கூடியது. ஸோ தட் யூ ஆர் யூஸிங் இன். பட் ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து அட்டு வந்து கிடையாது. தென் வில்லுப்பாட்டு மீன்ஸ் bow song because a bow shaped musical instrument dash the strong high tension string. பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து a bow shaped musical instrument. அந்த வில்லுப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த ஒரு நல்லா ஸ்ட்ராங்காக இழுத்து அந்த ஒரு கயிறு மாதிரி கட்டியிருக்கோம், அதை டச் பண்ணுறப்போ நான் ஒரு மியூசிக்கல் சவுண்ட் வரும். அதை தான் வந்து பவு ஷேப்டு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டு. அது வந்து வித்னா என்ன, உடன், வித் ஸ்ட்ராங் ஹை டென்ஷன் ஸ்ட்ரிங். ஸ்ட்ரிங்னா அந்த கயிறு மாதிரி இருக்கிறது தான் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ தட் இஸ் யூஸ்டுன்னு வந்துட்டாவே கண்டிப்பாக அடுத்த ப்ரிப்போசிஷன் ஃபார் அப்படின்னு தான் வரும். ஏன்னா ஃபார் அப்படின்னா தமிழில் இக்காக, யூஸ்டு ஃபார் திஸ் பர்பஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். வித்னா உடன். ஃபார் பிளேசிங் இட், அதை பிளேஸ் பண்ணுவதற்காக அப்படிங்கிறப்போ ஃபார்னு யூஸ் பண்ணுவோம். தென் அண்ட் earthen pitcher, பிளேசிங் இட் in an earthen pitcher. In an earthen pitcher. Then it is believed that this narrative form was an invention அரச புலவர். இந்த அரச புலவனுடைய இன்வென்ஷன் ஆஃப்னா உடைய அப்படின்னு சொல்லி அர்த்தம். இன்வென்ஷன் ஆஃப் அரச புலவர், அரச சபையில் இருக்கிற புலவர் அப்படின்னு சொல்லி அர்த்தம். The trouble gives its performance mostly, the troopனா அந்த மேடையில் இருக்கக்கூடியவங்களை வந்து ட்ரூப் அப்படின்னு சொல்லுவோம். The troop gives its performance mostly dash temple festival. எப்பொழுது வந்து கொடுப்பாங்க அப்படின்னா during temple festival. ஸோ டியூரிங் அப்படின்னா டைம், அந்த சந்தர்ப்பத்தின் பொழுது, டெம்பிள் ஃபெஸ்டிவல்ஸின் பொழுது அவங்க அந்த ட்ரூப் வந்து மோஸ்ட்லி பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க. தேர் ஆர் 7 to 8 person, 7-8 பேர் இருப்பாங்க. இன் எ ட்ரூப் ஹூ ஃபார்ம் ஏ கைண்டுன்னு வந்தாவே கண்டிப்பாக ஆஃப் அப்படின்னு வரும். இட் இஸ் எ கைண்ட் ஆஃப் திங், கைண்ட் ஆஃப் கோரஸ் தட் சப்போர்ட்ஸ் த மெயின் சிங்கர் நரேட்டர். ஒரு மெயினாக ஒருத்தர் பாடிட்டுருப்பார், பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து ஒரு சப்போர்ட்டிவாக ஒரு கோரஸ் சவுண்ட் வந்து கொடுப்பாங்க. தட் சப்போர்ட்ஸ் த மெயின் சிங்கர் கேரக்டர். ஸோ வென் த சீஃப் நரேட்டர் சிங், அந்த முதன்மையானவர் பாடும் பொழுது த கோரஸ் டேக்ஸ் டேஸ் த ரிஃப்ரைன். ஃப்ரம் இருந்து, ஃப்ரம்னா இருந்து, from the refrain dash the song of the song and repeats it in unison. எல்லாருமே ஒன்று சேர்ந்து அதை ஃபாலோ பண்ணி சொல்லுவாங்க. Then the whole party sits dash the ground and performs. The whole pot sits in the ground
in the ground and performs with a lot of. with a lotனா கண்டிப்பாக கைண்ட் ஆஃப்னு சொல்கிற மாதிரி with a lot of gesticulation, அதாவது ஆக்ஷன் பண்ணுவாங்க, முகபாவனை, with facial expression to suit the narrative they have taken. அந்த பாட்டுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் வந்து இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. Then the ballad style songs are composed as the rural dialect which appeals. இது வந்து கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். The ballad style songs are composed for the ரூரல்னா என்ன, கிராமியம் சொல்லுவாங்க, கிராமம். அர்பன்னா நகரம். விச் அப்பீல்ஸ் டு த ஆடியன்ஸ், ஆடியன்ஸுக்கு. டு அப்படின்னா ஈக்கு, ஆடியன்ஸுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய அந்த பாட்டு வந்து மாற்றிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஹூ சம்டைம்ஸ் ஜாயின், ஆடியன்ஸும் ஜாயின் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சம்டைம்ஸ் ஜாயின் த ட்ரூப் டேஷ் த சூட்டபிள் நோட்ஸ் ஆர் வேர்ட்ஸ். வித்துனா ஏற்கனவே சொல்லியிருக்கிற உடன். வித் சூட்டபிள் நோட்ஸ் ஆர் வேர்ட்ஸ்.